ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மிதுன ராசிக்கு 2026ஆம் ஆண்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் ராசியிலேயே குருநாதர் அமர்ந்திருக்கிறார். ராசி புனிதமடைந்திருக்கிறது. அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 1, 5, 7, 9ஆம் இடங்கள் நல்லபடியாக வலுவாக இருக்கிறது. குறிப்பாக திரிகோணங்கள் எல்லாம் வலுத்திருக்கிறது. 7ஆம் இடமும் வலுத்திருக்கிறது. ராசி புனிதமடைந்து இருக்கிறது. குருவினுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும். ஜீவனஸ்தானத்துல 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்துல ராகு குருவின் பார்வையில நல்ல பிள்ளையாக இருக்கிறார். 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உட்பட புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் எல்லாமே 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. மாதத்தினுடைய 4ஆம் தேதி அளவில் புதனும் 6ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவானும் 13ஆம் தேதி அளவில் ஆத்மகாரகன் சூரிய பகவானும் 23ஆம் தேதி அளவில் செவ்வாய் பகவானும் நல்லபடியாக வந்து பாக்யஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார்கள். 8ஆம் இடத்திலிருந்து அத்தனை கிரகங்களும் 9ஆம் இடத்துக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆக போகிறார்கள். 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய கடன், நோய் எதிர்ப்புகள், ருணம், ரோகம், சத்துரு, ஒரு மனிதனுக்கு தேவையே இல்லாத விஷயம் 8ஆம் இடம். 9ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிற இடம் பாக்யஸ்தானம். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே 8ஆம் இடம் அப்படியே பலவீனமாகி கெட்டவன் கெட்டு போய் பாக்கியங்கள் எல்லாமே நல்லபடியாக வளரப்போகிறது. உண்மையில சொல்றேன், மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டிலேயே இந்த பிப்ரவரி மாதம் அற்புதமான மாதம். சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். அதாவது உங்கள் தொடர்புக்குள் இருக்கிற அத்தனை பேருக்கும் இடையில நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், தொழில் பங்குதாரர்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், மாற்று இனம், மதம், மொழி பேசக்கூடியவர்கள் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு அந்நியோன்யம், பரஸ்பர புரிதல் நல்லபடியாக இருக்க போகிறது. தொலை தொடர்பு நன்றாக இருக்கும். வருமானத்தில் ஒரு குறையும் இல்லை. பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே உயர்வடையும். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், இருப்பிட மாற்றம், பதவி மாற்றம் எல்லாமே நடக்க காத்திருக்கிறது. 10ஆம் இடத்துல நிற்கிற சனி பகவான் வேலையில, தொழில, உத்தியோகத்துல, வியாபாரத்துல உங்களை மேலோட்டமாக நுனிப்புள் மேய விடவே மாட்டார். உண்மையாக உழைக்க வைப்பார். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வ்மெண்ட், ஈடுபாட்டோடு உழைக்க வைப்பார். கடின உழைப்பை தருவார். அதே நேரத்தில் பிசிக்கல் ஒர்க் எவ்வளவுதான் வாங்கினாலும் வருமானத்துல கை வைக்க மாட்டார், தலையிட மாட்டார். நல்ல வருமானம் இருக்கு. ராசியிலே தனகாரகர் குரு வந்து ராசி புனிதமடைந்திருக்கிறது. வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. மணி ஃப்ளோ நல்லபடியாக இருக்கும். பேங்க் பேலன்ஸ் உயர்வடைவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. பிசிக்கல் உழைப்பு அதிகமாக செலுத்த வேண்டி வரும். 4ஆம் இடத்தை நல்லபடியாக சனி பகவான் பார்த்து கொண்டே இருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். உணவு பழக்க வழக்கத்தை பார்த்து கொள்ள வேண்டும். நல்லபடியாக வீட்டில் ஃப்ரூட் சாலட் சாப்பிடவில்லை என்று சொன்னால் ஆஸ்பத்திரியில் அமர்ந்து ஆப்பிள் பழம் சாப்பிட வேண்டி வரும். ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட், சரியாக புரிந்து கொள்ளுங்கள். மற்ற எல்லா அமைப்புகளும் அற்புதமாக இருக்கிறது. பாக்யஸ்தானம் வலுவடைய போகிறது. உண்மையில சொல்றேன், தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையாய் காய்க்கும், வரும் வார்த்தைகள் இல்லை. உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு பாக்யஸ்தானம் வலுவாக இருந்து விட்டா எதுக்கு கவலைப்பட வேண்டும்? அதாவது ஒரு மனிதனுடைய பிறந்த யாதகத்துல லக்னாதிபதி பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருந்து விட்டால், நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதி பாக்யஸ்தானத்துல அமர்ந்து நல்லபடியாக குருவின் பார்வையில் இருந்து விட்டால் அந்த மனிதனுக்கு தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். இறையருள், அதிர்ஷ்டம், திறமைகள் எல்லாமே கைகூடி வருமே. அற்புதமாக இருக்கிறது. பாக்யஸ்தானம் வலுவாக இருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் நல்லபடியாக இருக்கிறது. அதாவது இந்த 13ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ள சந்திர பகவானும் அங்கே வந்துவிட்டு போய்விடுவார். உண்மையில சொல்றேன், சுக்கிரன், புதன், சூரியன், குருவின் பார்வை, செவ்வாய் அத்தனை அமைப்புகளுமே பாக்யஸ்தானத்தோடு வலுவாக இருக்கிற போது தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். இறை அருளுக்கு பஞ்சமே இல்லை. ராசியிலேயே லக்கணத்திலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். குலதெய்வ ஆசீர்வாதம் இப்போது தாராளமாக கிடைக்கும். அதாவது ஆலய வழிபாடுகளுக்கு பாக்யஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டும், ராசி புனிதமடைந்து இருக்க வேண்டும். அந்த 2 அமைப்புகளும் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் கடவுளிடம் ஒரு பிரார்த்தனையை வைத்து அதற்கான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? பாக்யஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டும், ராசி லக்னம் வலுவாக இருக்க வேண்டும், குறிப்பாக புனிதமாக இருக்க வேண்டும். இரண்டுமே வலுவாகவும் புனிதமாகவும் இருக்கிறது. குலதெய்வத்தை சென்று வணங்குவதற்கு, ஆண்டவனை வணங்குவதற்கு
பிரார்த்தனைகளை முன்வைத்து நல்லபடியாக நீங்கள் அந்த பரிகாரங்களை நிவர்த்தி செய்து கொண்டு நன்மைகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு அற்புதமாக இருக்கிறது. ஆன்மீக வழிபாடுகளுக்கு அற்புதமான காலம். குல தெய்வத்தை இப்போது நீங்கள் நேரிலே சென்று வணங்க வேண்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இப்போது நீங்கள் நேரிலே சென்று வணங்க வேண்டும். உங்களுடைய புண்ணிய காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. 9ஆம் இடம் வலுவாக இருக்கிற போது அன்னதானம் கொடுப்பது, அதாவது கோயில் திருப்பணிகளுக்கு உங்களாலான உதவிகளை செய்வது, அனாதை குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி செய்வது, யாருக்கெல்லாம் உதவி தேவையாக இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் உதவி செய்ய போகிறீர்கள். உண்மையில சொல்றேன், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், முடியாதவர்கள் அத்தனை பேருக்குமே நீங்கள் உதவி செய்யக்கூடிய அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. நான் சொல்வதற்காக நீங்கள் செய்ய மாட்டீர்கள், உண்மையாகவே செய்ய போகிறீர்கள். அதாவது மனதில் இதயத்தில் ஈரம் தோன்ற போகிறது. உண்மையில சொல்றேன், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறது. அங்கே ராசிநாதன் நல்லபடியாக அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். அங்கே சிவராஜ யோகம், பிருகமங்கல யோகம், லட்சுமி நாராயண யோகம், அற்புதமான யோக அமைப்புகளோடு, புதாதித்ய யோகம் என்று அற்புதமான யோக அமைப்புகளோடு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் அப்படியே விலகும். பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம், பெயர் புகழை நீங்கள் தேடி போன காலம் போய் உங்களை தேடி வரப்போகிறது. நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்க போகிறீர்கள். அதாவது காது குத்து, வளைகாப்பு, கோயில் திருவிழாக்களுக்கு முன்னின்று நடத்த போகிறீர்கள். கௌரவம், பெயர் புகழ், பட்டம், பதவி எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது. உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலக போகிறது. 8ஆம் இடம் பலவீனம் அடைந்து 9ஆம் இடம் வலுவடைகிற போது கடன் விலகும், நோய் விலகும், எதிரிகள் விலகுவார்கள். மன இறுக்கத்திலிருந்து அப்படியே விலக போகும். 8ஆம் இடம் என்கிறது சுமை, 9ஆம் இடம் என்கிறது வரம், அருள். உங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தம், சுமைகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. பாரங்கள் குறைய போகிறது. காத்திலே அப்படியே மிதக்க போகிறீர்கள். உண்மையில சொல்றேன், அற்புதமாக இருக்கிறது. என்ன வார்த்தைகளை போட்டாலும் அதற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. பாக்கியஸ்தானம் வலுவடைகிறது, புனிதமாக இருக்கிறது. ராசி புனிதம் அடைந்திருக்கிறது. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். ஒரே ஒரு விடயத்துல கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். 4ஆம் இடத்துல சனி பார்த்து கொண்டே இருக்கிறார். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஆட்டமா காட்டுறீங்க, நாம் செய்யற உங்களுக்கு வேலை என்று சொல்லி சனி பகவான் வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோக அமைப்புகள் உங்களை ஒன்று இல்லை என்று பண்ணி விடுவார். அதாவது சனி பகவான் எந்த இடத்துல தன்னுடைய கையை வைத்து விட்டாரோ, எந்த ஆதிபத்தியத்தை ஆளுமை செலுத்துகிறாரோ அந்த இடத்துல நீங்கள் உண்மையான உழைப்பை போட வேண்டி வரும். ஒரு டிசிப்ளினை எதிர்பார்ப்பார். 10ஆம் இடம் என்று சொல்லுகிற போது உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், குறிப்பாக உத்தியோகம், தொழில். 10ஆம் இடம் தானே உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய ஜீவனஸ்தானம். நீங்கள் செய்கிற தொழில, நீங்கள் செய்கிற வேலையில உண்மையாக, நேர்மையாக இன்வால்மெண்டோடு இருக்க வேண்டும், ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும், உண்மையாக உழைக்க வேண்டும். அதாவது உண்மை, நேர்மை என்று சொன்னால் அடுத்தவர்கள் எழுதி வைத்திருக்கிற விதிகளுக்கு நீங்கள் அடிபணிந்து போவதில்லை. உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிறது, உங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருக்கிறது. உண்மையாக உழைக்கிற போது, வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் நீங்கள் உண்மையாக உங்களை ஈடுபடுத்துகிற போது, நேர்மையாக இருக்கிற போது வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. தனகாரகர் குரு ராசியிலே அமர்ந்திருக்கிறார். 1, 5, 9 எல்லாம் புனிதம் அடைந்திருக்கிறது. 4ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டே இருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தை தயவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். வேலை 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 என்று ஓடி 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 உடல் ஆரோக்கியத்தை கோட்டை விட்டு விடக்கூடாது. வேலை செய்வதற்காக நாங்கள் இந்த பூமியில் பிறக்கவில்லை. பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். நாங்கள் இந்த பூமியில வாழ்றதுக்கு சற்று பண தேவை இருக்கிறது. பணத்துக்காகவே இந்த பூமியில நாங்கள் பிறக்கவில்லை. வேலை செய்யத்தான் வேண்டும், உத்தியோகம் செய்யத்தான் வேண்டும், தொழிலை நடத்தத்தான் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை கோட்டை விட்டு இதை எதையுமே நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் உடற்பயிற்சிக்காக நீங்கள் ஒதுக்கியே ஆக வேண்டும். உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி, சரியான ஒரு ஓய்வு, உறக்கம், இதை பார்த்து கொண்டு விட்டாலே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 4ஆம் இடத்தை, சுகஸ்தானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அற்புதமாக இருக்கிறது. வருமானம் அதிகரிக்கும், பெயர் புகழ் அதிகரிக்கும். வேலை, தொழில, உத்தியோகத்தில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மனசுல, உடல்ல நல்ல உற்சாகம் பிறக்கும். புத்தியில தெளிவு பிறக்கும். இறை அருள் கைகூடி வந்திருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செயல்பட போகிறது. என்ன கவலை, தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். சந்திரனுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் கூடுதல் லாபங்கள் கிடைக்கும். அதாவது காய்கறி கடை, பழக்கடை, குடிக்கக்கூடிய திரவங்கள், பச்சை தண்ணி கடை, ஃபில்டர் வாட்டர் வைத்திருப்பவர்கள், பால் வியாபாரம் செய்வர்கள், தேன் வியாபாரம் செய்வர்கள் அத்தனை பேருக்குமே கூடுதல் லாபங்களும் நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் செவ்வாய் பகவான் வலிமையாக இருக்கிறார், சுக்கிரன் வலிமையாக இருக்கிறார், புதன் வலிமையாக இருக்கிறார். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங் இது போன்ற அமைப்புகளில் செயல்படுபவர்களுக்கு கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், நெருப்பு, செவ்வாயினுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, உயர் அதிகார பதவிகளில் இருப்பவர்கள், தீயணைப்பு துறையிலே செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள், விளையாட்டு துறையில் செயல்படுபவர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகளும் லாபங்கள் நடக்க காத்திருக்கிறது. சுக்கிரனுடைய துறை என்று சொல்கிற போது ரெஸ்டாரண்ட், டெக்ஸ்டைல்ஸ், டிராவல்ஸ், வண்டி வாகனம் எடுத்து, அதாவது வாகனம் எடுத்து டிராவல்ஸ் நடத்துபவர்கள்,
துணிக்கடை வைத்திருப்பவர்கள், சாப்பாட்டு கடை வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே, அதாவது பொதுவாகவே 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னால் எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. நல்லதொரு தசாபுத்தி மட்டும் இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் கொடி கட்டி பறக்க முடியும். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். இறை அருள் கைகூடி வந்திருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செயல்பட போகிறது. குடும்பம் இல்லாதவர்கள் குடும்பம் அமைய போகிறது. செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. உண்மையாக உழைக்க வேண்டும். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல ஏனோ தானோன்று இருக்கக்கூடாது. உண்மையான உழைப்பை போடுகிற போது வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். மாணவ கண்மணிகள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். குடும்ப பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி இருக்கும். வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். எது எப்படி இருந்தாலும் மகாலட்சுமியையும் பெருமாளையும் நீங்கள் ஏகாதசி நாட்களில் வழிபடுகிற போது கூடுதல் நன்மைகளை வாங்க முடியும். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கிற இந்த அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.